ஓ சரணமையப்பா ஹரிகர சுதனே சரணமையப்பா அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா அன்னதான பிரபுவே சரணமையப்பா அழுதமலை ஏற்றமே சரணமையப்பா அழுதமலை இரக்கமே சரணமையப்பா ஓம் சரணோம் சரணோம் மகாரானந்த மந்திரஸ்ய சுரூபானாம் மகார மகாமந்திரஸ்ய சிவரூப ஓம்கார சபஸ்வரூபமூர்த்தி சாஸ்தாம் சரணோம் சரணோம் சபரி சாஸ்தாம் சரணோம் நமோ நமः. ஆகே இந்த சரணத்துக்கு ருத்ரஸ்ய பக்தி என்று பெயர். மகார ருத்ரஸ்ய பக்தி. இந்த மகார ருத்ரஸ்ய பக்தின்றதுக்கு என்ன? தங்கம் வாங்கினா வாங்கிறதுக்கு முன்னே மண்ணிலிருந்து பிரிக்கிறது, அது ருத்ரஸ்ய பக்தி. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் செம்ப சேர்த்து ஆபரணமாக பண்ணுறது ருத்ரஸ்ய பக்தி. மறுபடியும் விற்க போறேளே, அதில் இருக்கிற செம்பொல்லாம் எடுத்துட்டோ வெறும் தங்கத்தை மறுபடியும் கொண்டு வர்றது ருத்ரஸ்ய பக்தி. ஷீரான தங்கம் அப்படின்னு இதுக்கு பேர். இந்த குடுக்கச்சே கொஞ்சோண்டு அது நல்ல தங்கமா கெட்ட தங்கமான்னு ஒரு இதில் ஏழு பாப்பா. 8 கிராம் கொடுத்தீங்கன்னா 7.5 கிராம் தான் வரும். 1/2 கிராம் தன்னை விட்டு கொடுக்குது. தானே தான் நல்ல தங்கமா இல்லையான்னு சொல்றதுக்கு தங்கம் தன்னை விட்டு கொடுக்குது, அந்த கடைக்காரர்கிட்ட விட்டு கொடுக்குது. கொஞ்சமாவது மாயை இருந்தா அது வேற ஒரு நகையோட சேர்ந்து தீஞ்சி கருகி அந்த செம்பு வழியில வந்துடணும்னு சொல்றது இந்த மாயை. கடைசியா நிற்கக்கூடிய 7.5 கிராம் தான்ப்பா உங்களுக்கு தங்கம். இல்லை சுவாமி 8 கிராம் கொடுத்தனேன், மொத்தத்தில் 7.5 தான். அந்த 7.5 தூய தங்கத்தோட விலைக்கு கொடுக்குறாங்க உங்களுக்குன்னு வைப்போம். மார்க்கெட் ரேட். ருத்ரஸ்ய பக்தி. இந்த ருத்ரஸ்ய பக்தியில இன்னொரு மகாசக்தி இருக்குது. ஒரு 1/2 கிராம் வெளியே போகுது பாருங்க. இந்த 1/2 கிராம் அடுத்த ஒரு ஆபரணத்தோட சேர்ந்து இது சேர்க்கறதுக்கு முன்ன உகார வைஸ்வ பக்தி ஏற்கனவே அந்த தங்கத்தில் இருக்குது. பிரம்ம பிரணவானந்த பக்தி ஏற்கனவே அந்த தங்கத்தில் இருக்குது. இப்ப இது போய் சேர்ற போது ருத்ரஸ்ய பக்தி. இந்த ருத்ரஸ்ய அப்படிங்கிறதுக்கு பிரணவம், அந்த நாத சப்தத்தை ஒரு நொடியில இன்ஜெக்ட் பண்றது உடலுக்கு. இதுதான் இதுக்கு முன்ன பிரம்ம பிரணவானந்த பக்தின்னு வச்சான். அது பல பிறப்புகளோட சக்திகளை இன்ஜெக்ட் பண்ணி ஒரு உருண்ட ரூபமா தாயோட கர்ப்பத்துக்கு வருது. அதுல வளர்க்கிற காலம் 10 மாசம். அது வைஸ்வ பக்தியா வருது. ஓம்ல பாதி முடியுது. பிறந்ததுக்கு அப்புறம் அவனோட ஆயுள் காலத்தின் நிலை வரைக்கும் வைஸ்வ பக்தி இருக்குது. ஆனா ருத்ரஸ்ய பக்தி என்ன பண்ணுது? அந்த கொஞ்சோண்டு தங்கம் போச்சு பாருங்க வெளியில, அது வேறொரு ஆபரணத்துக்கு உபயோகமாகற மாதிரி ஆன்மீகத்தில் ருத்ரஸ்தன்மை. ஆன்மீகத்தை நரம்புல இன்ஜெக்ட் பண்றதுன்னு அர்த்தம். ஆன்மீகத்தில் நரம்புல இன்ஜெக்ட் பண்றது. ஏங்க அதில் இன்ஜெக்ட் பண்ணணும்? ருத்ரத்தோட இதுதான் மேல். இதுதான் ஒரு குழந்தை பிறக்கச்ச அடுத்த முடி 1 2 3 4 வித்தியாசம் இருக்கலாம். சிரசு வெளியில வந்தது பிரம்ம பிரணவானந்த பக்தி, உடல் வெளியில வந்தது உகார வைஸ்வ பக்தி, முழுஷம் வெளியில வந்தது மகார ருத்ரஸ்ய பக்தி. ஒரு உடலுக்குள்ளே முடிந்தே நடந்தே இறக்கும் காலம். இதுல இறக்கும் காலம்தான் ஃபியூச்சர் டென்ஸ்ல வருது. அதை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கோம் ஒவ்வொரு நாள் பயணமும். இறந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இறந்த காலத்தோட முடிவுக்கு வருது. இந்த ருத்ரஸ்ய அப்படிங்கிறது ஆண்டவனோட மகாசக்திகள் எல்லாம், அந்த மகாசக்தி எல்லாம் இன்ஜெக்ட் பண்ணுது. அதுக்கு ருத்ரத்தோட லோகத்துக்கு போகுது. அதுக்கு 2 வடிவு. ருத்ரமூர்த்தி உஷ்ண வடிவம். மாயை சீரா பொசுக்கிறவர். சீரா கொஞ்சம் 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 கொஞ்சமா
துப்புர பொசிக்கி விட்டுறது ருத்ரஸ்யே. அதனால அவர் நெருப்பு கோலத்தில் இருக்கிறார். யோகம் தியானம் பண்ண முடியாதவா ருத்ரஸ்ய பக்தியை பண்ணினா ஆன்மீகம் வரும். எப்படி ருத்ரஸ்ய பக்தி பண்றது? அந்த ருத்ர பக்தியோட நேர் பொருள் என்ன? பிறந்துட்டோம், வாழ்ந்துட்டே இருக்கோம். அந்த வாழ்க்கை காலம் யமனை நோக்கி போகக்கூடிய காலம். இந்த ருத்ரஸ்ய அப்படின்னா சிவனை நோக்கி போகுது. அவர் நெருப்பு கோலத்தில் இருக்கிறார். என்ன கோலத்தில் இருக்கிறார்? நெருப்பு கோலம். அவர் உட்கார்ந்து இருக்கிறது எங்கே? பனிமலை. ஏன் அந்த பனிமலையில உட்கார்ந்து இருக்கணும்? அவரோட முன் 3 மாத காலம், அதாவது பிரம்மத்தோட காலத்திலே சாதாரண அந்த பனியை உருகி பிரம்ம பிரணவானந்தாங்கிற நீரை உலகத்துக்கு அனுப்புறார். இடைப்பட்ட காலம் உகார வைஸ்வ பக்திக்கு கொஞ்சம் நீர் அனுப்புறார் ருத்ரன். அதுக்கு அடுத்தது மகார ருத்ரஸ்ய பக்தி. முழுசா தேவையான அளவுக்கு கடலுக்கும் ஜனங்களுக்கும் தண்ணி அனுப்பிச்சு இந்த 3 பக்தி, பிரம்ம பிரணவானந்த பக்தி, உகார வைஸ்வ பக்தி, மகார ருத்ர பக்தியே கடல்ல இருந்து நீராக்கி ஆகாயத்துக்கு சென்று மறுபடியும் மேலே வரச்சே அந்த குளிரால ருத்ரன் குளிர்ந்து அந்த பனிமலையிலிருந்து உண்டாக்குறார் இந்த ஜலத்தை. இதுக்கு ருத்ரஸ்யே. இந்த ருத்ரஸ்ய ஞானம் வரக்கூடிய சரணம் போகும்போது அந்த சரணத்தை சொன்னவன் அவனோட மூச்சு காற்று ஓம் சரணோம் சரணோம்னு சொன்ன போது ஓம் வாய் விரிஞ்சி உதடுகள் ஒன்னா குவியும். ஓம் சரணோம் சரணோம். நாக்கு மேல் செவரை தொட்டு சரணோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வாயை மூடும். இந்த ஒலி சப்தம் இவனை விட்டுட்டு இவனுக்குள்ள இருக்கக்கூடிய பிராணத்தை எடுத்துட்டு ருத்ரலோகத்துக்கு போகும். அங்க அவரு வெறும் நெருப்பு பிழம்பாத்தான் சிவகணங்களோட உட்காந்துட்டு இருக்கிறார். அதுக்குள்ள போய் நுழையுது. ஆஹா, இந்த ருத்ரஸ்ய பக்தியில பிறக்கிறவங்க எல்லாம் நன்னா படிப்பா, படிப்பை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ப்ரொஃபஷனா வருவா, வேதங்கள் சொல்லக்கூடிய ஆசான்களா வருவா, இசை ஞானம் கொண்டவரா வருவா ருத்ரஸ்ய. அதனாலதான் ராஜசேகர பாண்டியன் தன்னோட இஷ்ட தெய்வத்தை சிவனா வச்சுண்டார். பந்தள சக்கரவர்த்தி, ஒரு சக்கரவர்த்திக்கு எல்லா வல்லபமும் உண்டு. அந்த வல்லபம் வரச்சே அந்த பிராணன் அந்த சரணத்தோட போறது. சரணம் சரணம்னா சிரசு பாதம். இந்த சரணம் ஐயப்பன் பிறந்ததுக்கு அப்புறம் அந்த சரணத்துக்கு ஒரு வலி வருது. அந்த மாதிரி இந்த ருத்ரஸ்ய பக்தி ராஜசேகர பாண்டியன் பண்ணச்சே நேரா ருத்ரலோகத்துக்கு போறது. தபோ வலிமை உள்ளவன் ராஜசேகர பாண்டியன். தத்தம் கொடுக்கிற மகன் அமையறான். யார் தத்தம் கொடுக்கிறது? ருத்ரஸ்ய பக்தியில ருத்ரமூர்த்தி தத்தம் கொடுக்கிறாரு அந்த குழந்தைய. அப்ப அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அங்க மரம் செடி கொடியெல்லாம் எப்படி இருக்கும்? அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அங்க ஜீவராசிகள் எப்படி இருக்கும்? அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பஞ்சநாதங்கள் வரக்கூடிய அமைப்புகள்லாம் எப்படி இருக்கும்? அந்த தாயாரோட கருவில் இருக்கக்கூடிய காலத்தில் பிறந்ததுக்கு அப்புறம் இல்லைங்கோ. ஒரு சராசரி மனிதன் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு பெண் குழந்தை, அந்த பெண் குழந்தை தன்னுடைய பையுக்குள்ள ஒரு குழந்தைய தாங்க போது எப்படி அந்த தாய் ஆனந்திப்பா? இந்த ரசனையை யார் ரசிக்கிறது? வீட்டுக்காரன் இல்ல, பொண்ணும். என்னென்ன ரசிக்கிறா பாருங்கோ. பிரம்ம பிரணவானந்த பக்தி என்னதுன்னே தெரியாது அவளுக்கு. உகார வைஸ்வ பக்தி என்னதுன்னே தெரியாது. மகார ருத்ரஸ்ய பக்தி அந்த 10 மாசம் ஆனந்தப்பட்டு பரவசப்பட்டு அந்த குழந்தையை ஈன்றெடுக்கக்கூடிய ஆனந்தம் இருக்குதே, அது ருத்ரஸ்ய பக்தி. நல்லா தெரியறது. நம்ம குழந்தை பகவானோட ஆசீர்வாதத்திலே அந்த குழந்தையோட கருக்கு மீதி ஓம கனெக்ட் பண்றான். பாதி ஓம் முடிஞ்சு கொடுத்தோம். நம்ம வலதால எழுதுறோம். நம்ம எழுத ஆரம்பிக்கும் போது இடதுல பாதி,
இப்படி ஒரு குறியை போட்டு மறுபடியும் கீழே எடுத்துன்னு வரும். அது வரைக்கும் இப்போ வந்துடாச்சு. அந்த குழந்தை 3 பக்தியும் உணருது. அந்த மகா தத்துவத்தில் பிறந்தவன் தான் ராஜசேகர பாண்டியன். அந்த பார்வதி தேவி உலகியல் இன்பத்துக்கு தேவையான கால் பகுதியில் பாதி 12 மீதி ஞானத்துக்கு உண்டானதை கொடுத்துட்றான். அந்த விதை போய் சேர்ந்து பாருங்கோ, அவளுடைய மகா யோக யஜ்ஞ சக்தி அவளோட மார்பகத்திலிருந்து எடுத்து சந்தோஷப்பட்டு தகப்பனார் கருவில் கொண்டு வந்து சேர்த்துடுறார். எப்படி இருக்கு ஆனந்தம்! அது யார் யாருக்கு கொடுக்கறதுக்கு வச்சிருக்கிறா தெரியுமோ? 18 சித்தர்களுக்கு கொடுக்க வச்சிருக்கிறா, யோகிங்களுக்கு கொடுக்க வச்சிருக்கிறா. இதை யாருக்குமே கொடுக்க மாட்டார். இந்த மாதிரி நினைக்கக்கூடிய தாய்க்கு அவனோட கருவில் வரக்கூடிய கரு விதைக்கிலேயே இந்த சக்தியை, தன்னுடைய பாலோட சக்தியை, அதே மாதிரி இந்த ருத்ரத்தோட மகாமந்திர யஜ்ஞ சக்தியை அவள் கண் வழிய அந்த குழந்தைக்கு கொடுத்துட்றான். யாருக்கு கொடுக்குறான்னா தகப்பனாரோட விதைக்கு சேர்க்கிறா. இவனும் பையன், அவளும் தாய். இப்போ 10 திங்கள் இவ வந்து இதில் இருக்கிறான். அப்போ ஆனந்தம் எப்படி இருக்கும்? அந்த குழந்தையோட மகாசக்தி எப்படி இருக்கும்? மகார மந்திரஸ்ய சுரூபானாம், பிறந்த நாள் கொண்டு அதனுடைய மகாசமாதி வர்ற வரைக்கும் ருத்ரபந்தத்தில் இருந்து உலகக்ஷேமத்துக்கு தேவையானதையே கொடுக்கும். மகாமந்திரஸ்ய சிவரூப ஓம்காரம். ஏன் ஓம்காரம்? ஓமம் முடிக்கிறது ருத்ரம் தான். ஓம், இதுக்கு சிவரூப ஓம்காரம். அதுக்கு தான் தொனி சப்தம். அந்த ரூபத்தில் யார் இருக்கிறது? ராஜசேகர பாண்டியன். நம்ம இதை சாதாரணமா இலகு முறையில் நம்ம பண்ணிக்கலாம். சிவரூப ஓம்கார சப்தஸ்ய, எனக்கு ஒரு குழந்தை வேணும். அவர் பார்த்தார் லெட்ஜரில் எல்லாம் நெருப்பில் இழுத்து வருது. இது வந்து குடும்பம் நடத்தாது, ஒன்றும் பண்ணாது. பிரம்மனை கூப்பிட்டு கேட்குறாங்க, பிரம்மபிரணாந்தன் இந்த குழந்தைய பற்றி என்ன இருக்குது? இதுக்கு சாவே கிடையாது பாருங்க. அப்போனா இது என்ன பண்ணோம்? வைஷ்ணவ பக்தியால வைஷ்ணவனை கூப்பிட்டு கேட்குறாங்க. கலி வரைக்கும் இந்த குழந்தை இருக்கும், கலி முடிகிற வரைக்கும் இருக்குமா? 43,20,000 வருஷம் ஆச்சு. இந்த ருத்ர பக்தியிலே ரகசியம் பாருங்க, முக்கியமான ரகசியம். ஒரு குழந்தையோட ஆயுள நிர்ணயம் பண்ணுறது அந்த பக்தனுக்கு இருக்குது. அதுக்கு பேர் ருத்ரஸ்ய பக்தி. இந்த ருத்ரஸ்ய பக்திக்கு ஒரு இடத்துல ஆர்டர் வாங்கணும். வீணாவாணி, லக்ஷ்மி, பார்வதி, இவங்களுக்கு ஒரு அம்மா மாதிரியான மாமியார் இருக்கிறாங்க. இப்போ இந்த 3 மருமகளும் அங்கே ஏன் போனாங்கன்னா மாமியாரை மோசம் பண்ண போனாங்க. அந்த அம்மா என்ன காரணத்துக்கு வர்றாங்கன்ட்டு அந்த அம்மா ருத்ர பக்தியில் இருக்கிறாங்க. இங்கே கவனிக்கணும், இந்த ருத்ர பக்தின்றது சாதாரணமான ஆளால் இருக்க முடியாது. அந்த பக்திக்குள்ள நுழைஞ்சவங்க மட்டும்தான் ருத்ரஸ்ய பக்தியை ஃபாலோ பண்ண முடியும். பொண்கள்லாம் இருக்கிறது கஷ்டம். யாரோ ஒரு பந்தள ராஜாமா அவர் வந்திருக்கிறாரு இந்த நியூஸை சொல்லி அவருக்கு ஒரு புத்திரனை வந்து தத்தமா கொடுக்கறதுக்கு கேட்குறாங்கன்னு 3 ஒரே மாதிரி மருமகளுங்க சேர்ந்து சொல்ல போகிறது. இது வந்து தத்தம்னு பேர். ருத்ரன் இடத்துல தத்தத்தை கேட்குறா. நான் இந்த குழந்தைய காட்டில் வசிக்க விட்டுறேன். நேராக அங்கே போனா அந்த அம்மா நெருப்பு கோலத்தில் உட்காந்துன்னு அத்தை பார்த்தாங்க இவங்க. இதே நாடா வம்பு, நம்ம தெரியாத இடத்துக்கு வந்துட்டோம், இனிமேல் இங்கே வரவே கூடாது. உடனே பார்வதி தேவி, ஏண்டி பயப்படுறீங்க? இந்த மாதிரி நெருப்பில் தான் எங்கள் வீட்டுக்கார் சாதாரணமாக இருக்கிறா, என் கையை பிடிச்சிக்கோங்க, நான் உங்களை உள்ளே இட்டுன்னு போகிறேன். 3 மருமகளும் ஒத்துமையாயிட்டாளுங்களா? இதுக்கு ருத்ரஸ்ய பக்தி. ராஜசேகர பாண்டியனுக்கு ஒரு குழந்தை தத்தா கொடுக்கறதுக்கு 3 பேரும் ருத்ரஸ்ய பக்தி அனுபவிக்கணும். 3 அம்மா மாறும். அதை பார்த்துட்டு ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க எல்லாம். இவங்க ஒரு 3 பேரும் மீட்டிங்கை போட்டாங்க. அம்மா எதனால இப்படி இருக்கிறாங்க? அங்கிருந்து ஒரு பேச்சு குரல் வந்தது, என் குழந்தைங்களே, நீங்க ருத்ரஸ்ய பக்தி இப்போ என்னிடத்துல வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு நான் அருள் பண்றேன். இப்போ உள்ள வாழ்னு கூப்பிட்டாங்களா அந்த அம்மா. எப்படி இருக்கும்?
3 மருமகளும் அப்படியே இழஞ்சுண்டு போய் அம்மா அம்மா அம்மான்னாங்க. இந்த அம்மாவை நீங்கள் வீட்டில் சொல்லி பாருங்க. அந்த அம்மா கண்ணை திறந்து இந்த ஓம் எழுதுறாளோன்னோ கடைசியில் சுழிக்கும் போது வரும். அந்த மானாவில் நீங்கள் 3 பேர் இருக்கிறீங்க. அதுக்கு மேலே ஒரு புள்ளி இருக்குதே, நான் அது. ராஜசேகர பாண்டியன் கேட்டதுக்கு அனுகூலம் பண்ணிடுங்கோ. அப்போ அந்த அம்மாவோட குணங்கள் எப்படி இருந்திருக்கணும்? 3 குணவத்தி எப்படி இருந்திருப்பா? என்ன மாதிரி ஆனந்தப்பட்டிருப்பா அந்த அம்மா? எப்படியெல்லாம் 3 பேரும் மனசு, உடல், உயிர், அவங்களோட பஞ்சபூதங்கள் குளிர்ந்து இருக்கும். ருத்ரஸ்ய பக்திக்கு ஒரு மகன் எங்களுக்கு வரப்போறான். வரல்லே, பிறக்கல்லே, அவன் காட்டுக்கு தபசா இருக்க போறானே, நாங்க என்ன பண்ணுவோன்னு அழுதாங்களாம். இதுதான் என் பக்தி. மந்திரஸ்ய பக்தின்னு பேரு. தெய்வங்களோட கண்ணீரை எடுக்கிறது மனிதனுக்கு சக்தி உண்டு. அந்த 3 பேரும் எதுக்கு அழுதாங்க? பிறக்காத ஒரு குழந்தைக்கு அது தனிமைப்படுத்தப்படும். அதுக்கு ருத்ரபக்தியில ஒருத்தன் வந்திருக்கிறான் கீழோகத்திலிருந்து மேல்நோக்கி. அவனுக்கு நம்ம தாயா இருக்கணும்னு நினைச்சாளுங்களாம் 3 பேரும். விளையாட்டா பண்ற பக்திக்கு கூட ருத்ரஸ் பக்திக்குள்ள பதவி கிடைக்கும்னு பொருள். தெரிஞ்சோ தெரியாமையோ அந்த ஆம்பளை ஒரு குழந்தை வேணும். யாருக்கிட்ட தத்தம் கேட்கிறான்? ருத்ரமூர்த்தியான சிவனிடத்துல தத்தம் கேட்கிறான். இந்த குழந்தை பிறந்து இந்த மாதிரிலாம் இருக்க போவதே, நாங்கள் எப்படி இருப்போம்? இந்த குழந்தையை எப்படி சிவனோட மகாசக்தியிலிருந்து தத்தம் கொடுக்கணுமே, எங்கள் கண்ணால் இதை பார்க்கணுமே, நாங்கள் எப்படி பார்ப்போம்னு ஆனந்த கண்ணீர் விட்டு அழுதாங்களாம். என்னடி அங்கே விஷயம் சத்தம்னு கேட்டாங்களாம் உள்ள இருந்து. நீங்கள் ஆனந்த கண்ணீர் விடுறது விடட்டும், உங்களை நீங்கள் கவனிச்சு பாருங்கோ. 6 முலக்காம்பு வழியா பால் சரிஞ்சு இந்த குழந்தை எங்க உட்காரணும்னு நாங்க போய் விடுது பாருன்னாலாம். அந்த அம்மா மாருங்க ஆனந்தப்பட்டுட்டாங்க. இதுக்குள்ள இந்த ஆம்பளைங்களுக்கு சண்டை. பிரம்மாதேவரும் இந்திரனும் யோசனை பண்ணாங்களாம், புலியாய் மாறிடுறது. விஷ்ணு, நான் அது பெண் புலியா மாறிடுறேன், நானே பாலா வந்துடுறேன். உடனே சிவன் பண்ணாரா, நான் ருத்ர சக்தியில பாலா வர்றேன். இந்த புலியா மாறினவங்களும் 2 பேரும் ஆம்பளைங்க. அவங்க பெண் புலியா மாறின உடனே அவ்வளோ குஷிப்பட்டானா. அவ எங்கே காம்பல் இருந்து பால் பீறி ஒரு இடத்துக்கு போய் விடுது. அதுக்கு பந்தளம், பந்து அப்படின்னா 3 பேரோட சக்தி, அளமன்னா 6 மார்பகத்தோட பால் வாசம் செய்யக்கூடிய இடம். அந்த குழந்தை எப்படி இருக்கணும்னு தீர்மானம் பண்றது பாட்டி. மருமகளுக்கு பாட்டி யாரு? ஆதிசக்தி தீர்மானம் பண்ணிடுது. இந்த மாதிரி குழந்தை தான் யாரா பிறக்கிறது? ருத்ரஸ்ய மகாபக்தி. இந்த ருத்ரஸ்ய மகாபக்தின்னா மனுஷனுக்கு ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் வரும். இறைவனுக்கு கலி முடிகிற வரைக்கும் வரும். கலி முடிகிற வரைக்கும் ஒருவனோட புகழ் உலகத்தில் இருந்தா தான் ஞானி. ஓ இம் கடைசியில் முடிப்பையும். இந்த ருத்ர மந்திர பக்தி பலன்கள் என்னென்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஒரு கைப்பிடி அளவுக்கு எள் எடுத்துண்டு ஓம் ருத்ரஸ்யாய நமஹா இந்த சரணத்துக்குள்ள அடங்கி போகுது. இந்த சரணம் தான் அவன் சொல்லிட்டு போறான். பகைகள் வெல்லும். ஒரு வீட்டில் வாசப்படியில எந்திரத்தை பற்றி வச்சுடுவான். அந்த வீடு வழங்கவே வழங்காது. அந்த யந்திரம் வெளிவந்துடும். இந்த சூன்யம் மான்யம் தந்திரம் ஆகாரத்தினாலையும் முடியாலும் பாதம் வருது பாருங்க, அந்த மண்ணில் செய்வா. இதெல்லாம் அறியாமை, ரொம்ப அறியாமை. செய்கிறவரும் நல்லா இருக்க மாட்டா, செஞ்சுட்டவங்களும் நல்லா இருக்க மாட்டான். இந்த மாதிரி மந்திர உச்சாடனம் இது ருத்ரம் என்ற நெருப்பால் அழிக்கப்படுகிறது. அதுக்கு ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு எள்ளு எடுத்துட்டு போய் நவகிரகத்தை அப்படி ஒரே சுத்து போதும். அங்கே சனீஸ்வரனுக்கு நேரா தரையிலையோ சனீஸ்வரன் கட்டியோ. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இதுல தீர்வு. நல்ல மாங்கல்யம் அமைஞ்சு போகும். நல்ல கணவன் அமையறான். கணவனுக்கு இருக்கக்கூடிய வியாதிகள் தீராத மாதிரி அந்த மந்திர சக்தியில் இருக்கக்கூடிய பவர் அந்த மாங்கல்யத்துக்கு போய் சேருது. இந்த சரணம் சொல்லச்ச குவளமலருக்கு, வன்னிக்கு, எள்ளுக்கு இந்த சக்தி. ருத்ரஸ்யே யமனை வெல்லும்.
இந்த யமனுக்கு ஏன் எருமை வருதுன்னு ஒரு கேள்வி வரும். சகுனனாலே வாகனங்களால் வரக்கூடிய நஷ்டம், வாகத்தினால வரக்கூடிய ஆபத்துகள் இதெல்லாம் விலகு. வாகனத்தினால வரக்கூடிய வழக்கு இதெல்லாம் ஜெயமாகும். பூர்வ புண்ணியமா மாத்துது. ஆத்துல 10 ஆண் குழந்தைங்க இருக்கிறாங்க, 10 மாப்பிள்ளை இருக்கிறாங்கன்னா எல்லாம் நல்லா சம்பாதிப்பான். எல்லாரோட சம்பாதனையும் லட்சக்கணக்கில் இருக்கும். எல்லாருக்கும் வாகனமயம். புருஷனை விட்டுட்டு டைவர்ஸ் ஆகி மனசு எங்கி எப்படியோ தெரியாம டைவர்ஸ் ஆயிடுத்தோ, ஏதோ தெரியாம பேச்சலாம். அது அம்மாவும் இருப்பான். அம்மா மேலே இங்க குறை சொல்ல வரல. அந்த குழந்தை எவ்வளவு அல்லாட்டம் ஆடும் பாருங்க, பிரிஞ்ச குழந்தை. அந்த சங்கடங்கள் பேச்சுவார்த்தையில தீர்ந்தும் மறுபடியும் சேர்ந்து அவளுக்கு குழந்தை பிறக்கும். தோப்பனாரோ தாயோரோ இறந்து போறத கண்ணு முன்னால பார்த்து கலங்கி போவா. சில பொன் குழந்தைங்களும் ஆண் குழந்தைங்க. அதிலிருந்து அவளை தப்ப வைக்கிறான் இந்த பூஜைகள் பண்றதுனாலே. அதுக்கப்புறம் ரொம்ப துக்கத்தினாலே பீடிக்கப்பட்டு இருந்தாக்கா நீல கலர் கருப்பு கலர் வஸ்திரங்களை தானம் பண்ணலாம். அது யாருக்கு கொடுக்கணும்னா ஐயர் அல்லது ஐயங்கார். அவளுக்கு கொடுக்கும்போது பிரீத்தி ஆகிறது. சுமங்கலிக்குத்தான் கொடுக்கணும். ஏன்னா பிரச்சனை அந்த மாதிரி. ருத்ரேஷ் பக்தியில கோளாறு வந்ததுனால அவளுக்கு கொடுத்தா சரியா வரும். சில கெட்ட பழக்கங்கள்லாம் ஆம்பளைங்களுக்கு இருக்கும், யாருக்கும் தெரியாது. அந்த கெட்ட பழக்கங்கள்லாம் தன்னால போகும். தகாத வழியில சில பொருள்கள் வரும். அது 50,000 கோடியா இருந்தாலும் 5 லட்சம் கோடியா இருந்தாலும் அவன் இருந்து அனுபவிக்க மாட்டான். இதெல்லாம் ருத்ர பக்தியில அவபக்தியினால வரக்கூடிய பணங்கள். அதனால வர்ற பாபங்கள் அந்த சந்ததியை பாதிக்கும். உலகத்துல பெரிய ஆளா இருக்கலாம், ஒரு இட்லி முழுசா தொண்ண முடியாது. இது மந்திரசிய பக்தியில வரக்கூடிய அசௌமியம் அப்படின்னு பேரு. இதெல்லாம் சௌமியமா மாறும். யந்திரம் தந்திரம் வாசனை பொருள்கள் இதெல்லாம் வீட்டில் பெருகும். எண்ணெய் வளம் கூடி வரும். சமையல் எண்ணெயிலிருந்து பெட்ரோல் வரைக்கும். அடுத்தது ஒரு ராஜாங்கத்தை பதவி இருக்கிறோம், சரியா நிர்மாணம் பண்ண முடியல, அவள்லாம் நமக்கு ஒத்து வரல, அவள்லாம் ஒத்துருவா. இது ருத்ரசை யாகம். இந்த ருத்ரசை யாகம் யார் நன்னா பண்ணுவான்னு கேட்டா அந்தந்த பீடத்துக்குண்டான அதிபதிகள் பண்றது ருத்ர யாகம். இத்தனை பலன்கள் நமக்கு வருது. ஒரு மனிதன் ஓம் சரணோம் சரணோம்னு சொன்னான். 3 வகையான பக்திகள் ஒன்று சேர்ந்து ஒரு பக்கம் இருமுடியிலே, அடுத்த இருமுடியிலே ஒரு பக்கம் இருக்கக்கூடியதுக்கு மகாரம்னு பேர். அடுத்ததுல ருத்ரஸ்யன்ற நெய். ஏண்டா அதுல நெருப்பு அடங்கி இருக்குது. நெய்க்குள்ள கட்டைக்குள்ள நெருப்பு இருக்குது. சவுக்கு கட்டை தான் கேட்பா அந்த காலத்துல. ஆனா நெய்யால மட்டும்தான் யஜ்ஜோபவந்து பண்ண முடியும். அதனால்தான் அந்த நெய் தாங்கி போற அறமுடிய அங்க யாகத்துல போடுறது. ருத்ரச யாகம்னுட்டு பேரு. இறங்கி வர்றவெல்லாம் ருத்ரச யாகத்தை பண்ணிட்டு வர்றாங்க. எல்லாம் ஒன்னா சேர்ந்து இவன் தலை முடியிலே அந்த பக்தியை சுமந்து போறான். இந்த பக்திக்கு பேர் என்ன? ருத்ரச பக்தி. இது ஓம் சரணோம் சரணம் சொல்ற 20வது ஸ்லோகத்தில் இருக்கு. இது யாருக்குமே தெரியாது. பகவான் செயல் சித்தம் நடக்கிறது. அடுத்த பக்திக்கு போகும்.